மக்களே நம்முடைய இந்தியாவுக்கு வந்துரிய சோதனையை கேட்டாலங்கி இந்த சைனாக்கார பயில யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க இல்லையா, அது பெரிய சேனலாக இருந்தாலும் சரி தான், சின்ன சேனலாக இருந்தாலும் சரி தான். இந்த யூடியூப்பில் ஒர்க் பண்ணியவங்களுக்கு ஐடியா எடுத்துகிட்டு என்ன செய்யுதுன்னு சொன்னால் ப்ரைவேட்டில் வந்து அப்படி லாக் பண்ணி விட்டுருது. சொன்னா நம்ம வீடியோஸ் வந்து வெளியில் வியூஸு போகாமல் வீடியோ செக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ஒரு பாட்டு போட்டோன்னா அதில் வந்து எத்தனை பேர் அந்த பாட்டை வந்து ரன் பண்ணியாங்களோ, ஷார்ட்ஸு போடியாங்களோ, வீடியோஸ் போடியாங்களோ, அதெல்லாம் மேலே வர பார்த்துடுங்க. அந்த ஷார்ட்ஸில் அந்த இடத்துலையும் வராமல் ப்ரைவேட்டில் வந்து இந்த பையில லாக் பண்ணி வெளியில் காமிச்சா இல்லையா நமக்கு வியூஸ் நிறைய கூடும், வாட்ச் ஹவர்ஸ் நிறைய கூடும், அப்புறமா சப்ஸ்கிரைபர் நிறைய கூடும். இது அது ஒன்றும் கூட விடாமல் இந்த சீனாய், ஓனாய், பேனாய் எல்லாம் நம்ம பிறமையிலே வந்து ஃபோன் நம்பர் தெரிஞ்சோன்னா நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸையும் எடுக்கலாம். அப்படி நம்ம மோடிஜி செய்து போட்டார். ஃபோன் நம்பரை எல்லா விதத்துலேயும் கனெக்ட் பண்ண வேண்டிட்டு என்ன செய்துட்டாரு மோடிஜி. நமக்கு ஃபோன் இல்லாமல் இப்போ வாழ முடியுமா? ஃபோன் நம்பர் இருந்தால் தான் ஓடிபி வருது. ஒவ்வொரு காரியத்தும் ஃபோன் வரக்கு போய் இப்போ வந்து மோடிஜி என்ன செய்யணும், இந்த ஃபோனுக்கு அவ்வளோ பாதுகாப்பு தரணும் நம்ம ஜிமெயில் ஐடிக்கு. ஆனால் இந்த இவர் என்ன செய்யலை, கண்டுக்கிடையலை. நம்ம இந்தியாவில் பயங்கர சோதனையாகும். இந்த ஃபோன் நம்பரை வச்சுட்டு என்ன செய்யலான்னு சொன்னால் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸையும் எடுத்துகிட்டு என்ன செய்யணும்னு தெரியுமா, இந்த சைனாக்காரனும் அந்த கூகுள் எப்படி செயல்படுது ஜிமெயில் ஐடி தந்து, அதே போல் ஜிமெயில் ஐடி அவனை தாரானுவான். இப்போ என்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் மொத்தம் அவனை கையில் உள்ள கிடச்சாச்சுன்னா என்னுடைய பேரில் நான் ஒரு ஜிமெயில் ஐடி போகும்போது ஃபோனை வாங்கியதும் தெரியும் அவனுக்கு. நான் ஒரு ஃபோன் நம்பர் புதுசாக ஒரு ஃபோன் நம்பர் எடுக்கிறதும் தெரியும் அவனுக்கு. புதுசாக ஒரு ஜிமெயில் ஐடி போடியும் தெரியும் அவனுக்கு. உடனே பின்னாலேருந்து வந்து என்ன செய்யுன்னா அந்த ஜிமெயில் ஐடியை லாக் பண்ணிடணும். அந்த கூகுளை போல் சேம் கூகுளை போல் ஒரு ஃபோன் நம்பர் எடுத்த உடனே அந்த ஃபோன் நம்பரை தான் என்ன செய்வோம் ஆட் பண்ணி நம்ம மொபைலில் ஜிமெயில் ஐடி தொடங்கும். இப்போ ஜிமெயில் ஐடி தொடங்கினோன்னு என்ன செய்யும், நம்மளுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அவனோட இருக்கும்போது என்ன செய்வானோ, இது வந்து கம்ப்யூட்டர் தான். கூகுள் நிறுவனம்னு சொன்னோன்னு நம்ம நினைப்போம் வேறு எதுவும் இல்லை அதுவும் வந்து கம்ப்யூட்டர் தான். சிபியு இந்த ஃபுல்லாக கம்ப்யூட்டர் செக்ஷன் தான் அவங்களுக்கும். நம்ம இங்கே போட்டோம்னா இங்கே கம்ப்யூட்டரில் ரெடி ஆகணும்னு என்ன செய்யும், அங்கேயும் கம்ப்யூட்டரில் போவோம். இது கூட சேம் லேப்டாப்பு கம்ப்யூட்டர் போல் தான். இங்கே என்ன செய்கிறோமோ அதை என்ன செய்யும் கூகுளுக்கு வந்து அங்கே எங்கேயும் உள்ள கனெக்ஷன் தானே இதுவாக வந்து மாறி. அப்போ என்ன செய்யுங்கன்னா நம்ம டீட்டெயில்ஸ் கிடச்சோன்னா இந்த சீனாக்காரனும் என்ன செய்யணும்னு சொன்னால் நம்ம ஜிமெயில் ஐடி போட்டோம்னா சீனாவுக்கு போகும்படியாட்டு, சீனாவுக்கு கரெக்டாக தெரியும்படியாட்டு என்ன செய்யணும் செட் பண்ணி வைக்கணும். அடுத்து என்ன செய்யணும், நம்ம சேனல் ஏதாவது தொடங்கணும்னு சொன்னால் நம்ம சேனலில் ப்ரைவேட்டில் லாக் பண்ணிவிட்டு அப்படியே அதில் உள்ள ஜிபி, கேபி, எம்பி எல்லாம் அவனும் அடிக்கிறது போல் மாறுது. இப்போ இந்த மோடிஜியே என்ன செய்துட்டாரு, அவனோளுக்கு சாதகமாட்டி எல்லா விதத்துலையும் அட்டாச் பண்ணிட்டாரு. ஒரு ஃபோன் நம்பர் இல்லாமல் இப்போ எதுவுமே செய்ய முடியாத உள்ள நிலைமை ஆகி போச்சு. அதுக்காண்டி என்ன செய்யும், அவனு என்ன செய்யணும்னா இப்போ ஃபோன் நம்பர் கிடச்சிதா, ஃபோன் நம்பர் என்ன செய்யணும் கொஞ்ச நாளத்தையில் கட் பண்ணுவானோ. ஃபோன் நம்பரு எங்குமே இந்த ரேஞ்சை கட் பண்ணுவானோ. ரேஞ்சு கட் பண்ணும்போது நம்ம ஃபோன் நம்பர் வேஸ்ட்டாக போயிடுமா. நம்ம எல்லாம் ஆதாரில் லிங்க் பண்ணியிருப்போம், பேன் கார்டு எல்லாத்துலேயுமே இதை ரேஷன் கார்டு எல்லாத்துலேயுமே லிங்க் பண்ணியதால் என்ன செய்வோம், இதே நம்பர் தான் திருப்பி வந்து நம்ம என்ன செய்வோம் இந்த ஒர்க் பண்ணது ஆஃபீஸுக்கு போவோம் இல்லையா. வோடாஃபோனாக இருந்தாலும் அப்படி தான், பிஎஸ்என்எல் என்ன ஜியோயாக இருந்தாலும் அப்படி எங்கே என்ன செய்வோம் நம்ம நம்பர் ஆஃப் ஆகணுன்னு என்ன செய்வோம் அதே நம்பரை திருப்பி ஆக்டிவேட் பண்ண போவோம். அந்த நேரம் என்ன செய்யுதுன்னா நம்மளுடைய ஃபுல் டீட்டெயில்ஸும் அவனோளுக்கு போகும்படியாட்டு என்ன செய்யும் அங்கே ரெடி ஆகும். அடுத்து நம்ம அதே பேரில் நம்ம ஜிமெயில் ஐடி போடும்போது என்ன செய்யணும்னா அது வந்து சீனர்கள் என்ன செய்யாங்க இப்போ சேம் கூகுள் தாரது போல் என்ன செய்யாங்க ஜிமெயில் ஐடி போட தொடங்கிட்டாங்க. நமக்கு பிரச்சனை என்னன்னு சொன்னால் எல்லா டீட்டெயில்ஸும் யாருக்கு தெரிஞ்சாலும் இப்போ பிரச்சனை இல்லை நமக்கு, நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சாலும். ஆனால் என்ன செய்யணும்னு சொன்னால் மோடிஜி இப்படியெல்லாம் செய்தார். அது வந்து நம்ம வேறு குறைஞ்சல இல்லை, அவர் வந்து திருடனை கண்டுபிடிச்சிலாம் எங்கே நிறைய பதுக்கி வச்சுருக்கீங்களா கண்டுபிடிச்சிலாம் அப்படின்னு நினச்சி தான் மோடிஜி யோசிச்சார். மோடிஜி என்ன செய்யணும்னு சொன்னால் ஏதாவது மொபைலில் இப்படி நம்ம பின்னாடி இருந்து யாராவது விளையாட கண்டா அவங்கள்ட்டேருந்து சரியான அபராதம் விதிக்கணும். அப்படி ஒரு சட்டங்களை கொண்டு வந்தால் தான் மோடிஜி நமக்கு நம்ம நாடு உருப்படும். கான்ட்ராக்டரை திருடி வச்சுட்டு மாரடைப்பில் ஜாவியது, ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டு உருவாக்கியது, பஸ் ஆக்சிடெண்ட் உருவாக்கியது, இதெல்லாம் என்ன செய்யணும் இந்த கூகுளை பார்த்துட்டு என்ன செய்வோம் நம்ம லொக்கேஷனை பார்த்து போகிற நேரம் லொக்கேஷன் தப்பாக காட்டியது, இதெல்லாம் பின்னால் இருந்து விளையாடி அந்த சப்ப முக்கம் சீனாவோட வேலையாகும் இப்போ. அதனால மோடிஜி அதுக்குள்ள சட்டங்களை நிறைவேற்றுங்க. அவங்க வந்து ஏதாவது நமக்கு இடையூறுகள் தரும்போது சரியான அபராதம் விதிக்கணும். அப்படிப்பட்ட சட்டங்களை நிறைவேற்றி நம்ம ஃபோனை ஆஃப் செய்துட்டு ஆன் பண்ணாலே இப்படி ஒரு இது வந்து செட்டிங்ஸ் வந்து நம்ம பார்த்துருங்க, ஹோம் செட்டிங்ஸ்னு ஒன்று.
இந்த பிளாக் கலரில் உள்ள. ஆனால் ஆக்சுவலாக செட்டிங்ஸ் நம்மள்ட்ட இருக்குது இங்கே. ஏதாவது செட்டிங்ஸ் பண்ணால் பண்ணிடலாம். ஆனால் இது வந்து புதுசாக ஆரம்பிச்சு முன்னாடிலாம் வராது, இப்போ தான் வாரது பார்த்துடுங்க. இது எங்கே இந்த பாதி வேண்டாத குப்பை மேட்டிலேருந்து வந்துருக்காருன்னு நினைக்கிறேன். வித்தியாசத்தை பாருங்கள், செட்டிங்ஸு வித்தியாசத்தை அமைக்கி பார்ப்போம் என்ன உள்ளே இருக்குன்னு. ரிமூவ் நான் இப்படி வந்தானா ரிமூவ் பண்ணிடுவோம் பார்த்துடுங்க. ஆனால் இது வந்து எதுக்கு வருதுன்னு தெரியல. சரி உள்ளே அடிப்போம். உள்ளே போடா உள்ளே போக்கு நல்ல கஷ்டப்படுது. போ உள்ள போ. அட ஹோம் ஸ்க்ரீன் டிஃபால்ட் லான்ச்சர் வந்து சிஸ்டம் லான்ச்சர். இங்கே சிஸ்டம் வந்து லான்ச்சர் ஆகிடும். சிஸ்டம் லான்ச்சர் வந்து கேனாட் ஒர்க்கு நெட்ஒர்க் வேலை செய்யாது. -1 ஸ்க்ரீன். அப்போ கூகுள் டிஸ்கவர். சரிங்க பார்ப்போம் என்னெல்லாம் இருக்குதுன்னு தான் பார்த்துருவோமே. நமக்கு ஹோம் ஸ்க்ரீன் லே அவுட் அது மேட்ரு இல்லை. அதெல்லாம் ஸ்க்ரீன் அது செட்டிங்ஸ்லேயே வாரதான் இதெல்லாம். இது என்னத்துக்கு திருப்பி இருக்காதுன்னு தெரியல. சரிங்க இந்த இது என்னது ப்ளூரா ப்ரீவியஸ் இதில் இருக்க போய் பார்க்கலாம். இதுக்குள்ளே என்ன தான் இருக்குது அப்படி. இது என்னது மீபே. இது எங்கேருந்து வந்தது ரெக்கமெண்டேஷன். அதெல்லாம் நம்ம தேவையில்லாதது இல்லையா. கூகுள் தரப்புலேருந்து ஒரு மெசேஜ் பாருங்கள். யுவர் ஆண்ட்ராய்டு மொபைல் ஹேஸ் கிரேட் நியூ ஃபியூச்சர். உண்மையில கூகுளில் இருந்து இப்படி அனுப்புவாங்களா? கமெண்ட் பண்ணுங்கள்.